ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிவா வீட்டுக்கு வந்த உடனே சிந்துவும் அங்கே நிச்சயதார்த்தம் நடந்த விஷயம் எல்லாமே சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிவா கேட்டு பயங்கர கோவமா, என்னோட அனுமதி இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை எதுக்காக பெரியம்மா இப்படி நடத்திருக்காங்க, இதை நான் கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்பவே கோவமாகவும் அவங்க பெரியம்மா கிட்ட போயிட்டு அங்கே பெரியம்மா நீங்கள் என்னை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் கேட்ட போதோ சரி, இல்லை நீங்கள் முடிவெடுத்தும் போதோ சரி, நான் எதுவுமே தட்டு கேட்டது கிடையாது. ஆனால் நீங்கள் சிந்து வந்து ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் தாலியை கட்ட சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுனால நான் கண்ணை மூடிட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் இப்போ நீங்கள் இப்படி ஒரு என்னை கேட்காம ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு இப்போ என்னோட மனசு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, ஒரு பேப்பர் நினச்சிக்கிட்டீங்களா? நான் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டுனா அதை வந்து தூக்கி போடுறதுக்கு ஒரு பேப்பரா என்னோட மனசும் நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட கேட்குறாங்க. அன்னபூர்ணி வந்து சிவா, நான் எந்த விஷயம் முடிவெடுத்தாலையும் நீ அதை தட்டி கேட்காம செய்வ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் நீ இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த தான் பண்ணுவேன். ஆனால் இங்கே சிந்துவை பற்றி நீ பேசாத. சிந்து வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணிட்டு, எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிந்து நல்லவில்லை கிடையாது. நீ சிந்து மேலே அன்பு வச்சுக்கிட்டு தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், இங்க சுவாத்திக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னபூர்ணி சொல்றாங்க. உடனே இங்க சிவாவும் பெரியம்மா, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அதுவும் இல்லாமல் சிந்துவை நான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் போக போக சிந்துவை எனக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சிந்துவை பிடிக்காம, அதுவும் இல்லாமல் சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்காம இருக்கிறத பார்க்கும்போது எனக்குமே ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலையும் காலம் போக போக நீங்கள் அவன் மேலே இருக்கிற கோவத்தை நீங்கள் மறந்துவீங்க. அதுவும் இல்லாமல் அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சிந்து வந்து ரொம்பவே நல்ல பெரியம்மா. ஏன்னா அவள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம இவ்வளோ நாளாக நீங்கள் எது சொன்னாலையுமே நான் கேட்பேன். ஆனால் நீங்கள் சிந்துவை விட்டுட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா சிந்துவை நான் மனசார இப்போ விரும்புகிறேன். ஏற்கனவே முன்னாடி நான் அவன் மேலே அன்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் அவன் மேலே எனக்கு அன்பு நிறையவே வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அவள் மேலே அன்பு வந்ததுக்குமே காரணமும் இருக்குது. ஏன்னா அவள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லதும் செய்கிறா. அதுவும் இல்லாமல் உங்களை நிறைய டைம் வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கா. ஏன்னா சிந்து வந்து அவ்வளோ நல்ல ஒரு மனசு கொண்டவ. நீங்கள் அவளை இவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இவ்வளோ அவளை அசிங்கப்படுத்தியுமே அவள் இப்போ வரைக்குமே உங்களை எதிர்த்து ஒரு பேச்சு கூட அவள் பேசுனதே கிடையாது. ஏன்னா அன்னபூர்ணியத்தை எப்போ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயுமே வருவேன். அதுவும் இல்லாமல் அவங்க ஏற்றுக்கிற வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சிந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் நினைக்கிற மனசு கூட உங்ககிட்ட இல்லை. நீங்கள் சிந்துவை ஒரு எதிரியை நினச்சிக்கிட்டு நீங்கள் அவள் முன்னாடியே அவளை ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை கேட்காம என்னோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணது இது ஃபேக்காக தான் ஆகும். அதுவும் இல்லாமல் இது ரியலாக ஆகாது. நீங்கள் பண்ண நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. இதுக்கு மேலேயுமே இதுக்கு மேலே நான் எதுவுமே பேச வரல பெரியம்மா. ஏன்னா நான் உங்களை தட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்காதீங்க. ஏன்னா அவளை நான் வாழ்க்கை முழுக்க இங்கே சுவாத்தியை கல்யாணம் பண்ணால் கூட சுவாத்தி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனசில் இடமே கிடையாது. ஏன்னா என்னோட மனசையுமே நீங்கள் புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய நல்லதுமே நினச்சி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறீங்க. ஆனால் என்னை கேட்டுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியும் சிவா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் இந்த விஷயத்தில் உனக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு கால் பண்ணேன், உனக்கு ஃபோனு ரீச் ஆகிறதுனால தான் நான் உன்னை கேட்காமலே இப்படி ஒரு முடிவு எடுத்து நானுமே அங்கே சுவாத்தி அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசினேன். இந்த விஷயத்தில் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் உன் மனசை எவ்வளோ கொச்சப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரிய வருது. சிவா, எனக்கு நான் அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலேயுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு தெரியாமல் நிச்சயதார்த்தம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா
சிவா வந்து அன்னபூரணி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அன்னபூரணியும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அன்னபூரணியை எதிர்த்து பேசுகிறான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. இங்கே சிவா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த சிந்து சிவா மனசை மாற்றிட்டா, அவள் சிவாவுடைய மனசை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிவா இங்கே அன்னபூர்ணி அக்காவை எதுக்காக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அன்னபூர்ணி அக்கா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுவாதி கூட நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கை இப்படியே ஆகிடக்கூடாது, சிந்து வந்து உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா அப்படியெல்லாம் யோசிச்சு தான் அங்கே அக்கா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் நீ இப்படி ஒரு மாற்று கருத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, நீங்கள் என்னோட மனசையும் நீங்கள் என்னோட கேரக்டரையுமே எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்கல, அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ணலை, அதுவும் இல்லாமல் இப்போ என்னோட கல்யாணத்தை கூட நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி கூட பண்ணலை. பெரியம்மா நீங்கள் என்னோட கல்யாணத்தை நீங்கள் என்னைக்காவது நீ பண்ண கல்யாணம் பிடிச்சிருந்துச்சா, அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த மணமேல சிந்துவை கல்யாணம் பண்ண சொன்னும் போது நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அவள் கழுத்துலையுமே தாலி கட்டினேன். ஆனால் இப்போ நான் அவள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் அவள் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்குமே ஒரு மன்னிப்பு கொடுக்கணுமா இல்லையா, அவள் ஏதோ தெரியாமல் என் மேலே வச்சுட்டு இருந்த அன்புனால அவள் இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் அவளுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து அவளை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுட்டு இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கல்யாணத்துக்காக ரெடி பண்ண சொன்னால் என்னால் முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூரணியும் சிவா என்னை மன்னிச்சிக்கோ சிவா, நான் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன், நான் உன்னை கேட்காம எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையெடுத்து கும்பிட்டுறாங்க. இங்கே சிவா முன்னாடி அன்னபூரணியும். உடனே இதை பார்த்த சிவாவும் பெரியம்மா நீங்கள் என்ன எதுவுமே நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பும் கேட்காதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, ஆனால் நீங்கள் எங்கிட்ட கேட்காம இந்த நிச்சயதார்த்தம் பண்ணது நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, அதுவும் இல்லாமல் சுவாத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குற விஷயம் மட்டும் நீங்கள் எங்கிட்ட பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணியும் சிவா மன்னிக்கணும், ஏன்னா நான் உன்னை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, ஏன்னா பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா என் மேலே தான் முழுக்க தப்பு இருக்குது, ஏன்னா இந்த விஷயத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சுருந்துருக்கணும், ஏன்னா நான் சொன்ன வாக்கை நான் எடுத்த முடிவை நீ மீற மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முட்டாள்தனமாக யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன். ஆனால் அங்கே சுவாத்தி அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் பேசிக்கிறேன், இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைனா கூட ஓகே தான், ஆனால் உன்னை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணி வந்து சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணி எதிர்த்து பேசுகிறத பார்த்த இங்கே ஆறுமுகமும் இங்கே பைரவியும் இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு சைடு சந்தோஷம். ஏன்னா இங்கே பைரவி வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அன்னபூர்ணி கிட்ட, ஆனால் அன்னபூர்ணி எதுவுமே கேட்காம நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ சிவா கேட்குறதுக்கு அங்கே அன்னபூர்ணி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை, அதுவும் இல்லாமல் மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அங்கே அன்னபூர்ணியுமே கேட்குறாங்க. இப்போ சிவாவை கேட்காம அவங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்புனா, அதே மாதிரி அன்னைக்கு அங்கே சிந்து சிவாவுடைய கல்யாணம் நடக்கக்கூடாது, சிவாவை நாம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த ஒரு விஷயத்த பண்ணது அவங்களதும் தப்பு இவங்களதும் தப்பு. அப்போ இந்த டைமில் இங்கே அன்னபூர்ணி என்ன தப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அங்கே சிந்துவுமே பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னபூர்ணிக்கு மன்னிப்பு கேட்டதும் எப்படி மன்னிப்பு கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே சிந்துக்குமே கிடைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா மனசுக்குள்ளே நினச்சாலையும் ஆனால் வெளிப்படையாக இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அன்னபூர்ணியை என்றைக்குமே சிவா வந்து எதிர்த்து பேசுனதும் கிடையாது, எதிர்த்து நின்றதுமே கிடையாது. அவங்க சொன்ன வாக்கில் சரி பரையம்மா அப்படின்ற ஒரே வார்த்தை தான் இருக்கும். ஆனால் சிவா வந்து இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து இங்கே அன்னபூர்ணிக்கும் ஷேக்கு, மகாக்கும் ஷேக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேக் இருந்தால் இப்போ என்ன சிவா பேசுகிறாரோ அதுதான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சிவா வந்து சிந்து வந்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருந்தாலையும் அந்த ஒரு தப்பை மட்டும் பேசுகிற இங்கே அன்னபூர்ணி அவங்க செஞ்ச நல்லதையுமே பேசணும் இல்லையா, ஏன்னா அவங்க பேசாதனால இங்கே சிவா வந்து கொஞ்சம் கூட பொறுக்க முடியாமல் ஆத்திரத்தில் அங்கே அன்னபூர்ணியவே எதிர்த்து பேசிடுறாங்க. கடைசியில் பெரியம்மா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் மட்டும் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து பேசலை, நீங்கள் இந்த நிச்சயதார்த்தத்தில்
உங்களுக்கு எனக்கு ஒரு கொஞ்சமாவது இதில் விருப்பம் இருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கணும். அதுவும் இல்லாமல் சுவாதியை எனக்கு பிடிக்குமா அப்படின்ற விஷயத்த நீங்கள் கேட்கல. நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன் அப்படின்றதையும் கேட்கல. அதுவும் இல்லாமல் சுவாதியை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியுமே கேட்கல. ஆனால் நீங்கள் கேட்காம எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது எந்த அவசியமே கிடையாது. ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது வந்து ஃபேக்காக தான் இருக்கணும். ஏன்னா சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவா வந்து சொல்லிடுறாங்க. உடனே அன்னபூர்ணியும், சிவா இந்த முடிவு நான் எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ. ஏன்னா நான் தெரியாமல் முட்டாள்தனமாக உன்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தது என் மேலே மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்கும். ஆனால் இதுக்காக நீ என்னை தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஏன்னா நான் உன்னோட மனசை புரிஞ்சிக்காம இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட சிவாவும், பெரியம்மா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. நீங்கள் எனக்காக என் நல்லதுக்காக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதில் நான் எந்த ஒரு மாற்று கருத்தையுமே நான் சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தில் பெரியம்மா என்னை விட்டுடுங்க. ஏன்னா என்னால் அடிக்கடிக்க மனசையும் என்னோட இது இது ஃபீலிங்ஸையும் அடிக்கடிக்க மாற்றிக்க முடியாது. என் மனசில் ஒரு டைம் ஒருத்தருக்கு தான் ஒரு இடம் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசுக்குள்ளே சிந்து ஏற்கனவே கால் தடம் பதிச்சிட்டா. எனக்கு இதுக்கு மேலே மற்றவங்கள நினைக்கிற அளவுக்கு எனக்கு மனசும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு மைண்டுமே இல்லை. மற்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கவோ இல்லை மற்றவங்கள நிச்சயதார்த்தம் பண்ணிக்கவோ எந்த ஒரு மைண்டுமே கிடையாது. எனக்கு சிந்துவை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு சிந்துவை துரத்துனா கூட பரவாயில்ல. ஆனால் இதுக்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த வீட்டிலேயே கூட நான் இருந்துக்கிறேன். ஆனால் ஒரு கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சிந்துவை நினச்சி சிவாவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், சிவா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கை துணை உனக்குன்னு ஒரு துணை வேணுமா இல்லையா? அதனால் நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நான் தெரியாமல் ஒரு முட்டாள்தனமாக உன்னை அந்த சிந்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் சிந்து இவ்வளோ பெரிய ஃப்ராடுக்காரியாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு லைஃப்பை வந்து நான் அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் மட்டும்தான் நான் ஒரு கல்யாணத்துக்காக நிச்சயதார்த்தம் பண்ணேன். மற்றபடி உன்னோட மனசையும் உன்னோட எண்ணங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் எதுவுமே பண்ண கிடையாது. என்னை மன்னிச்சுக்கோ சிவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே அன்னபூர்ணி மன்னிச்சுக்கோன்ற விஷயத்த வந்து மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆறுமுகமும் இங்கே பைரவியும் 2 பேரும் ரொம்பவே ஷாக்கிங். ஏன்னா அன்னபூர்ணி வந்து சிவா கிட்ட மன்னிப்பு கேட்குறத பார்த்து அவங்களுக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலையும் ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே சிந்துக்காக சிவா வந்து சப்போர்ட் பண்ணி அன்னபூர்ணியவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். இங்கே இவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு சைடு சந்தோஷம். மறுபடியும் அங்கே சிந்து கூட சேர்ந்து சிவா வாழ்கிறதுக்காக எல்லா முடிவும் இங்கே சிவா எடுத்துட்டாரு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே சிந்துவை வீட்டுக்கு வெளியேவையோ இல்லை அவளை ஒரு வேலைக்காரி மாதிரியோ ட்ரீட் பண்ணக்கூடாது. இந்த வீட்டு மருமக சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் ஒரு சைடு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாவும், பரையம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாதியை நான் கல்யாணம் பண்ணாலையும் லைஃப் லாங் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டா, நானுமே நல்லா இருக்க மாட்டேன். 2 பேரும் லைஃபுமே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு இப்போவே உங்ககிட்ட என்னோட முடிவை சொல்லிட்டேன்னா இங்கே யாருக்குமே பிரச்சனை இல்லாத முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் சொன்ன விஷயத்த நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற விஷயத்த வந்து அங்கே சிவாவுமே சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே வெளியே போனதும் இங்கே சிந்து வந்து வெளியே உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா வந்து சிந்துக்கிட்ட போயிட்டு, சிந்து நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இங்கே பெரியாமல் வந்து என்னை கேட்காம இந்த விஷயத்தில் முடிவெடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நீ எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அவங்க என்னை கேட்காம பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். இங்கே எனக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கலை, அது மட்டும் உன் மைண்டில் இருக்கட்டும். நீ எதுக்கு இங்கே இப்போ அழுதுகிட்டு இருக்க? நீ அழுதுனா நீ ஏற்கனவே ரொம்பவே ஃபீவரில் படுத்துக்கிட்டு இருந்த, இப்போ அழுதுனா இன்னும் ஓவராக ஃபீவர் ஆகிடும், நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவா. ஆனால் சிவா பண்ணுறதெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. சிவா வந்து என்றைக்குமே இங்கே அன்னபூர்ணி என்ன முடிவெடுத்தாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டும் அதுக்கு கடைப்பிடித்தனுமே இருப்பாங்க. ஆனால் இப்போ எடுத்த முடிவில் அங்கே மாற்றம் சொல்லிவிட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு இங்கே அன்னபூர்ணியவே எதிர்த்து பேசிட்டு வந்திருப்பாங்க. இங்கே அன்னபூர்ணி கொஞ்சம் கூட நம்ம சிவா மனசை புரிஞ்சிக்காமல் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்குமே, ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஜென்மமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
வருத்தப்பட்டுட்டுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சுவாதி அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. வந்ததும் இங்கே பைரவி வந்து, எங்க அண்ணன் நான் தெரியாமல் இங்கே சிவாவை கேட்காம இதில் நான் முடிவு எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டேன். ஆனால் என்னை மன்னிக்கவும். ஏன்னா இங்கே சிவாக்கு சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா, அதனால் இந்த நிச்சயதார்த்தம் இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இது தங்கச்சி என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, தாமரத்தட்டு மாற்றிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி, நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுனால தானே நாங்கள் பண்ணோம், சிவாக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே கேட்க சொன்னோம், ஆனால் நான் எடுத்த முடிவில் அவன் தட்டாமல் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் பொண்ணு மனசை எப்படி நாங்கள் மாற்றுறது, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே எங்கள் அன்னபூர்ணியும் நீங்கள் சொல்கிறது புரியுதுன்னு, நான் தெரியாமல் முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன், நான் எடுத்த முடிவில் இப்படி ஒரு களங்கம் ஏற்படும், இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் தெரியாமல் நான் இங்கே இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், சிவாக்கு கேட்காம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடாது, நீங்கள் என்ன மன்னிச்சிக்கோங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இது மறுபடியும் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மகாவும் போயிட்டு, அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே சிவா சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அங்கே சிவா மனசை எப்படி மாற்றி வச்சுருக்கா பார்த்தீங்களா அந்த சிந்து, அவளை சும்மாவே விடக்கூடாது, அவளை கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும், சிவா ரொம்பவே நல்ல பர்சனாக இருந்தான், அவனை இப்படி மாற்றிட்டாலே உங்கள் பேச்சை கேட்காத மாதிரி அவள் இப்படியெல்லாம் மாற்றுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இதுக்கு மேலே அக்கா இங்கே சிந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுக்கா, அவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே இது அன்னபூரணியும், மகா நீ எதுவுமே பேசாத, நீ சொன்ன அப்படின்றத ஒரே காரணத்தால்தான் இங்கே சுவாதி அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே பேசினேன், ஆனால் நீ சொன்ன அப்படின்றத சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன், ஆனால் சிவாக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேட்காமலே பண்ணது என் மேலே மிகப்பெரிய ஒரு தப்பாகவும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நான் சிந்துவை குறை சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அன்னைக்கு வந்து சிந்து பண்ணது தப்புனா இப்போ இன்றைக்கி பண்ணது என் மேலேயுமே தப்பு இருக்குது, இப்படி சொல்லப்போனால் எங்கள் சிவா வந்து என்கிட்ட பேசியிருக்கவே கூடாது, ஆனால் என் மேலே இருக்கிற உரிமையில் அவன் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டான், இப்போ சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஏன்னா அவன் கரெக்டாக தான் இருக்கான், நான் தான் தப்பாக இருந்திருக்கேன், இப்போ நானுமே சிந்து தப்பு பண்ணியிருக்கானா, இப்போ நானுமே தப்பு பண்ணிட்டேன், என் மேலேயுமே மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்குது, நான் மற்றவங்க மனசை புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நான் முடிவெடுத்துருக்கக்கூடாது, இந்த விஷயத்தினால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல, சிவா என் பேச்சை மீறிட்டான் அப்படின்ற ஒரு கஷ்டம் இல்லை, சிவாவை கேட்காம நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே மகாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம், ஏன்னா இங்கே அன்னபூர்ணியும் சிவா சொன்னதை கேட்டுட்டு இந்த நிச்சயதார்த்தமும் நிறுத்திட்டாங்க, அதுவும் இல்லாமல் சிவா என்ன முடிவெடுக்கிறானோ அதில் தான் எனக்கு மனப்பூர்வ விருப்பம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம இன்னுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுக்கு பயங்கர கோபம். அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் போயிட்டு சிவா கிட்ட, அங்கே பைரவி வந்து, சிவா நான் அங்கே அத்தைக்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அத்தை கேட்காம சிவா என் பேச்சை மீற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க, நானுமே உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு ஃபோனேமே ரீச் ஆகலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதுவும் இல்லாமல் எங்கள் மகாத்தை எங்கள் சிந்துவை ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சிந்து ரொம்ப நேரமாக கதறி கதறி அங்கே தட்டிக்கிட்டு இங்கே எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா, இங்கே யாருக்குமே காது கேட்பாம கடைசியில் இங்கே சிந்து இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தடக்கிற போது தான் அவள் ரூமுக்குள்ளேருந்து சத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குற போது தான் சிந்து வந்து உள்ளே இருந்திருக்கா, உங்கள் அம்மா இங்கே இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணிக்கு இங்கே பைரவி வந்து சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிவாக்கு பயங்கர கோவம், உடனே இங்கே மறுபடியும் உள்ளே போயிட்டு இங்கே மகா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புமா, இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நான் ஒரு கல்லஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா, நான் ஒரு கல்லுன்னு நினச்சிங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு
கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இங்கே சிந்துவை எதுக்காக ரூமில் வச்சு லாக் பண்ணீங்க? உங்களோட உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுனால இந்த எல்லைக்கு கூட நீங்கள் போவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ நீங்கள் கல்யாணம் நடக்கிற போது சிந்துவை நீங்கள் கொலை கூட பண்ணிடுவீங்களே, ஏன்னா என்னோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு. சிந்து மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? சிந்து உங்களுக்கு என்ன இது குறை வச்சிருக்கா? அதுவும் இல்லாமல் சிந்து உங்களுக்கு என்ன துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிவா வந்து மகா கிட்ட கேட்குறாங்க. மகாவுக்கு அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிவா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவள் இந்த நிச்சயதார்த்தத்தில் பிரச்சனை இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லாக் பண்ணி வச்சேன். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கத்துலையுமே நான் அவளை இப்படியெல்லாம் நான் பண்ணலை. ஏன்னா உன்னோட வாழ்க்கையவே அவள் நாசம் பண்ணிட்டா. அவள் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை இப்படி பண்ண அப்படின்ற மாதிரியுமே மகா வந்து சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் கூட உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு வாய் கூசலையா? ஏன்னா நீங்கள் என்னை கேட்காம என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் லாக் பண்ணி வேற வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் எங்கள் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே மகாவை பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் அன்னபூரணிக்கு மனசே உடஞ்சி போச்சு. நாம் எடுத்த முடிவில் இப்படி ஒரு மாற்று அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இங்கே அன்னபூர்ணி எடுக்கிற முடிவுமே மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இது கல்யாண விஷயம், லைஃப் லாங் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் அன்னபூர்ணி வந்து நல்லா யோசிச்சு இங்கே சிவா வந்து ஃபோன் எடுக்கலனா சிவா வந்த பின்னாடி இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து பெரியவங்க வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே அன்னபூர்ணி சொல்லாதது அன்னபூர்ணி மேலே மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லலாம். இங்கே என்னதான் இருந்தாலையும் மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட இந்த சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாலையும், ஆனால் இங்கே அன்னபூர்ணி யோசிச்சுட்டு இருந்தவங்களுமே இல்லையா? ஏன்னா இங்கே சிவாவோட மனசில் என்ன இருக்குது, சிவா என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற விஷயத்த வந்து எல்லார்கிட்டையுமே கேட்டு இருந்திருக்கணும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக சிவா கிட்ட கேட்டு இருந்துக்கணும். ஆனால் அன்னபூர்ணி இது எதுவுமே கேட்காம சிவா நம்ம என்ன முடிவெடுத்தாலையும் இதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு சம்மதிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தின்னாவட்டுக்கும் திம்முருக்கும் முடிவெடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் அவங்க அசிங்கப்படட்டும் அவமானப்படட்டும் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவங்களோட லைஃப் மேட்டரில் தனிப்பட்ட ஒரு முடிவுனா அவங்க எதுக்கு எடுக்கணும்? ஏன்னா அவங்களுடைய முக்கியமான ஒரு வாழ்க்கை விஷயத்தில் வந்து அவங்க மட்டுமே முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா சிவா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஏன்னா முன்னாடி சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க, கண்ணு முடிதனமாக பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் சிந்து கூட பேசாமல் இருக்க சொன்னாங்க, அதையுமே சிவா பண்ணார். இங்கே எல்லாத்துக்குமே சிவா தலையாட்டின்றதுனால இப்போ அன்னபூர்ணி டிசிஷன் எடுத்து அவங்க இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சமாவது மனசு இருக்கணும் இல்லையா? ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கணும் இங்கே அன்னபூர்ணி. அதை எதுவுமே பண்ணாமல் லைஃப் லாங் வந்து நம்ம சொல்கிறத தான் எல்லாரையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அதிகாரம் பண்ணிவிட்டு அவங்கள அடக்கணும் அப்படின்றலாம் நினைக்கவே கூடாது. இது மாதிரி தான் இங்கே அன்னபூர்ணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே சிந்து வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்தால் இப்போ சிவாவை கேட்காம நீங்கள் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணது இதுவே மிகப்பெரிய ஒரு தப்பு. சிந்து பண்ணதை விட இங்கே சிவா பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லுவேன். ஏன்னா இங்கே சிந்து வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். இங்கே இங்கே சூரியகாந்தி வந்து ரொம்பவே எல்லாமே காஞ்சிருச்சு. இந்த 10 ஏக்கரால் நட்டு இருந்த மொத்த சூரியகாந்தியுமே காஞ்சிருச்சு. அது யார் பண்ணா எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தவே இங்கே சிந்து தான் கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் சிந்து வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணி நாம்பளும் இங்கே சிவாவும் 2 பேரும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா சிந்துவுடைய மனசையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு சிந்து என்ன நினைப்பா, அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எத்தனை பிரச்சனை வரும், என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அன்னபூர்ணி யோசிச்சு பார்த்து இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஆனால் எதுவுமே அவங்க யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சிவாவுமே யோசிச்சுட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் சிவா நானுமே இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இதை தடுக்கவே முடியல. அம்மாக்கிட்டையுமே நான் போய் பேசினேன். ஆனால் அம்மா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா சிந்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருந்து யாருமே வந்து பேசக்கூடாது. ஏன்னா சிந்து பண்ண தப்ப நான் என்றைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், அங்கே சிவா கூட சேர்த்து வைக்கவும் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து
இங்கே அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலேயுமே என்னால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நிற்கணும் அப்படின்னா நீ மட்டும்தான் வரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் உனக்கு கால் பண்ணியுமே நீ கால் பிக் இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்தா. எனக்கு அப்போவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சிவா, நீ எங்கள் அம்மா கிட்ட போய் பேச வேண்டியது தானே, சிந்து கூட சேர்ந்து வாழ சொல்லி. ஏன்னா கோர்ட்லேயுமே 1 இயர் வாழ சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அம்மா கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அம்மாவுமே இதுக்கு ஓகே பண்ணுவாங்க. நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.